கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோடு 1553 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலே ஏசாயா 4:6 பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு பாதுகாப்பான கூடாரம் யாருக்கு உண்டாயிருக்கும்? பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய மகிமையை பெற்றவர்களுக்கும் பரிசுத்த சபைக்கும் மகிமையான சபைக்கும் தான் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். எல்லா சபைக்கும் கூடாரத்தை தேவன் தரமாட்டார். எல்லா சபைக்கும் பாதுகாப்பையும் தரமாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைகள், சபை உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பரிசுத்தவான்களாய் நீங்கள் வாழ்வீர்களானால் வெயிலுக்கு எப்படி நிழல் உதவி செய்கிறதோ, பாதுகாப்பாக இருக்கிறதோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில் வருகிற வெயிலை போன்ற கொடூரமான கடினமான பிரச்சனைகளுக்கு நிழலாக கர்த்தர் இருப்பார். பெரும் காற்றும் மழையும் வருகிற பொழுது அடைக்கலத்தை தேடுகிறோம். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் வாழுகிற பொழுது பெருங்காற்றும் மழையும் வருமானால் கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பார், மறைவிடமாயிருப்பார். எனவே பரிசுத்தமாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சொன்னது அப்படிதான். நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழுங்கள், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு வெயில் போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகிற பொழுது நிழலாயிருப்பீர். பெருங்காற்றுக்கும் பெரும் மழைக்கும் அடைக்கலம் தேடுகிற சூழ்நிலையிலே பரிசுத்தவான்களுக்கு மறைவிடமாக, புகழிடமாக கர்த்தர் இருப்பீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். துன்மார்க்கமாய் அக்கிரமமாய் வாழுகிற இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்க அக்கிரம சந்ததியாரே, பரிசுத்தமாய் வாழுங்கள். பாதுகாப்பை பரலோகம் உங்களுக்கு வைத்திருக்கிறது. அந்த பாதுகாப்புக்குள்ளே வாருங்கள். சங்கீதக்காரன் 23 சங்கீதம் 1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னான். யார் சொல்ல முடியும்? கர்த்தருடைய மந்தைக்குள் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஒருவேளை இன்றைக்கு மந்தைக்கு வெளியே இருக்கிறவர்கள் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார்கள். வீட்டிலே ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு செய்தி உங்களை யோசிக்க வைத்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய மந்தைக்குள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பரிசுத்தத்திற்குள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு பாதுகாப்பை பரலோகம் வைத்திருக்கிறது. எனவே பாதுகாப்பாய் வாழ்வதற்கு, பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தமாய் வாழுங்கள். மகிமையை பெறுவீர்கள், பாதுகாப்பை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.